திருவலங்காடு ஒன்றியம் சின்னமண்டலி ஊராட்சியில் அரசு நூலகம் கட்டிடத்தில் மாடுகள் கட்டி வைத்து மாடுகளை பராமரிக்கும் பகுதியாக மாற்றிய தனிநபர்கள் நூலகத்திற்கு வர முடியவில்லை என்று பொதுமக்கள் ஆதங்கம். நடவடிக்கை எடுக்க ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் முன்வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா திருவலங்காடு ஒன்றியம் சின்னமண்டலி ஊராட்சியில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இந்த பகுதியில் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டிடம் உள்ளது. பல ஆண்டுகளாக செயல்படும் இந்த நூலக கட்டிடம் தற்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் உள்ளது. பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வர அச்சமடைந்து வருகின்றனர். ஆபத்து ஏற்படும் என்று ஒதுங்கி விடுகின்றனர். ஒரு நூலகத்திற்கு வருவதற்கு இவ்வளவு தடைகளா என்று பொதுமக்கள் வினா எழுப்பி உள்ளனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த நூலக பகுதியில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து மாடுகள் வளர்க்கும் பகுதியாக, மாடுகளை கட்டி வைத்து மேய்க்கும் பகுதியாக, இரவு முதல் பகல் வரை மாடுகளுக்கான காலமாக நூலக கட்டிடத்தை பகுதியை மாற்றியுள்ளதால் பொதுமக்களுக்கான நூலக பகுதி மாடுகளுக்கான பகுதியாக மாறியுள்ளது என்று பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.